அத்தியாயம் 6. நேத்ராவை இழுத்துக்கொண்டு ஸ்ருதி அவள் அறைக்கு சென்றதை வெறுப்போடு பார்த்து நின்ற நரேன் அவன் அறைக்கு செல்ல போனவன் பரமானந்தம் அழைப்பில் திரும்பி அவரை பார்த்தான். என்ன நரேன், எப்போ கேரளா போயிட்டு வந்த? ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணல நீ வர்றதா? நான் என்ன 2 வயசு பையனா? எங்க போறேன் எப்ப வரேன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க என்றான் அலட்சியமாக. கண்டிப்பா சொல்லணும் நரேன், ஏன்னா நீதான் என்னோட வாரிசு, என்னோட அரசியல் வாரிசு கூட என்றதில் அழுத்தம் கூட்டி, நான் சம்பாதிக்கிறது மொத்தமோ உனக்காக தான் நரேன். சரி அதை விடு, நாளை காலையில உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா என் கூட கட்சி கூட்டத்துக்கு வா என்றதும், பா 1 மினிட், என்னால எந்த கூட்டத்துக்கு வர முடியாது, நீங்க போங்க என்றான் கடுப்பை மறைத்து. நரேன், நீ ஆரம்பத்துல என்ன சொன்ன? உனக்குன்னு பிசினஸ் தனியா தொடங்கினாலும் எனக்கும் என் கட்சிக்கும் ஆதரவா இருப்பேன்னு வாக்கு கொடுத்த. ஆரம்பத்துல சும்மா கட்சி கூட்டம் நடந்தா தலைய காட்டிட்டு ஓடுவ. இப்ப அது கூட இல்ல. நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு நரேன், இந்த வீட்லயும் சரி வெளியிலயும் சரி என் சொல்படி நான் போடுற கட்டளைய மதிச்சுதான் நடக்கணும். ஒழுங்கா நாளைக்கு வெள்ளை வேஷ்டி சட்டையை கட்டிக்கிட்டு என் கூட வெளியே கிளம்பி வர்ற வழிய பாரு என்ற காட்டமான கட்டளையில் சலிப்பாக அவரை பார்த்துவிட்டு அறைக்கு சென்றார். தொழில்துறையில் சொந்த காலில் நின்று சாதிக்க வேண்டும் என்ற கொள்கையுடையவனுக்கு அரசியலில் எல்லாம் துளியும் நாட்டமில்லை. இருந்தும் தந்தையின் வற்புறுத்தலின் பேரில் மறுப்பு கூற முடியாத நிலையில் விருப்பமே இல்லாமல் கூட்டத்திற்கு செல்ல தயாரானான். அப்படி இருந்தும் நேத்ராவின் பிரச்சனை வேறு அவன் மூளையை குடைந்து சூடாக்கி கொண்டிருந்தது. 2 நாட்கள் முன் ரேஷ்மா சுஷ்மியும் சேர்ந்து தன்னை உதாசீனப்படுத்தி பேசியதற்கு நேத்ரா தனக்காக பேசவில்லையே என்ற கோபத்தில் சென்றவள்தான் இன்று நேத்ராவின் முத்த காட்சியை கண்டு தோளை மேல் வந்த கொடுங்கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வந்துவிட்டாள் சராமாரியாக நேத்ராவை திட்டி தீர்க்க. உன்கிட்டதான் நேத்து கேட்டுட்டு இருக்கேன், ஏன் இப்படி முட்டாள் மாதிரி ஒவ்வொன்னு பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்ருதி கோபமாக அவளை உழுக்க. என்ன 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 அவன் அலட்சியம் செஞ்சால, அதான் அவனை அவமானப்படுத்துறதுக்கு அப்படி செஞ்ச. இதுல என்ன இருக்கு ஸ்ருதி? சாதாரணமாக தோலை குலுக்கியவளை கண்டு ஆத்திரம்தான் வந்தது. நீ ராமண்ணாவை அசிங்கப்படுத்தி பழி வாங்கறதா நினைச்சு உன் லைஃப நீயே ஸ்பாயில் பண்ணிக்கிறடி. உனக்கு புரியுதா இல்லையா? உன்னோட நேச்சர் இதுதான்னு தெரிஞ்சும் இத்தனை வருஷமா உன் கூட பழகுற எனக்கு கூட இப்ப நீ பண்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குடி என்று கவலையாக சொல்லும் ஸ்ருதியை கண்டு என அழுத்து கொண்டவள், இத சொல்லதான் இவ்வளவு அவசரமா என்ன கூட்டிட்டு வந்தியா ஸ்ருதி? அலட்சியமாக கேட்டவளை முறைத்தவள், இப்ப உன் முடிவு என்ன? நேத்து அவரை பழி வாங்கணும்னு சேலஞ்ச் விட்ட மாதிரியே ராம் கையால தாலியை கட்டிக்கிட்டு அவருக்கு எந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் கெடுத்து விட்ட. அதோட இந்த முத்த வீடியோ வெளியே லீக் ஆகி அவர் மானத்தையும் வாங்கிட்ட. போதும் நேத்து, இதோட அவர் விற்று தீர்க்கமாக ஸ்ருதி சொல்லியதை கேட்டு ஏதோ பெரிய கடிஜோ கேட்டதை போல எக்காலம் விட்டு கைதட்டி சிரித்தாள் நேத்ரா. என்ன சொன்ன கமகை, அவனை விடணுமா என்று மீண்டும் சிரித்தவளின் முகம் சட்டென கடுமையாக மாறி, முடியாது ஸ்ருதி, நான் விட்ட சவால வெற்றி அடையாம அந்த ராம நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் உறுதியாக சொன்னவள். அப்புறம் என் பிளான் என்னன்னு தானே கேட்ட? நான் கூட அந்த ராம தப்பு கணக்கு போட்டுட்டேன். என் கழுத்துல தாலி கட்டினா சென்டிமெண்ட்ல அவனே வந்து என்ன அவன் கூட அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவான், இல்லனா நான் இருக்க என் வீட்டுக்கு வருவான், இப்படிலாம் நான் நினைச்சேன். ஆனா அவன் நான் நினைச்ச மாதிரி இல்ல. அதான் இனி அவன் இருக்க இடத்துக்கு நானே பெட்டியை கட்ட போறேன் என்றவளை அதிர்ச்சியாக பார்த்த ஸ்ருதி, ரொம்ப தப்பு பண்ற நேத்து. அங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கு. நீ செய்யற ஒவ்வொரு செயலும் ராம பாதிக்குதோ இல்லையோ, அவர் குழந்தைய ரொம்ப பாதிக்கும். நேத்ராவின் குணம் அறிந்து இனி என்ன நடக்க போகிறதோ என்றெண்ணி மிகவும் கவலைப்பட்டாள் ஸ்ருதி. நேத்ரா குழந்தைகள் மீதெல்லாம் அன்பு செலுத்தி பழக்கமில்லாதவள். அழகான குட்டி கண்களை சிமிட்டி சிரிக்கும் குழந்தைகளின் அழகை கூட ரசிக்க தெரியாதவள். கொஞ்சம் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள், வாஷ்ரூம் வரை சென்று வருகிறேன் என்றால் கூட எங்கே குழந்தையின் தாய் விட்டு போன சமயத்தில் தன் மீது சிறுநீர் மலம் கழித்து அசிங்கம் செய்துவிடுமோ என்று அருவருப்பாக எண்ணி வாங்க மறுத்து விடுவாள். இப்படிப்பட்டவள் எப்படி ராம் குழந்தையை பார்த்துக் கொள்வாள் என்று பலவாறு சிந்தனையில் இருந்த ஸ்ருதி நேத்ரா உண்மையாக ராம் வீடு செல்வதற்கு தன் உடைமைகளை அடுக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்தாள். இரவு வரை தன் மனைவியின் கல்லறையில் பதிக்கப்பட்டிருந்த அவள் சிரித்த முகத்தை இமைவெட்டாமல் பார்த்து கொண்டிருந்த ராம் இடி மின்னலோடு பலத்த மழை பொழியவே மனமே இன்றி கொட்டும் மழையில் நனைந்தபடி தனது 2 சக்கர வாகனத்தை மெதுவாக இயக்கிக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தவன் வண்டியை நிறுத்திவிட்டு ஈரம் சொட்ட நடந்து வந்தவன் செவியில் விழுந்த ராம் என்ற கம்பீர குரலில் அடுத்த அடி எடுத்து வைக்காமல் சத்தம் வந்த திசையை வெறுமையாக பார்த்தான். கம்பீரம் குறையா தோற்றத்தோடு ராமை நெருங்கி வந்த வர்மன் ஒரு நிமிடம் நண்பனின் பொலிவற்ற முகத்தை கவலையாக பார்த்தான்.
எப்போதும் அவன் முதட்டை சொந்தமாக்கிக் கொள்ளும் சிரிப்பை முற்றிலுமாக மறந்து தோற்றம் மெலிந்து பால்வண்ண முகம் மீசை தாடியால் மறைத்து கலையிழந்து இருந்தவனை கண்டு நெஞ்சம் பிசைய இறுக்கமாக அவனை அணைத்துக் கொண்டான் வர்மன். ராம் இருந்த மனநிலையில் வெகு நாளைக்கு அப்புறம் நண்பனை கண்டதும் தானும் அவனை நன்றாக இறுக்கி அணைத்துக் கொண்டவன், அவன் நினைச்சத சாதிச்சிட்டா வர்மா. எப்படிடா எப்படிடா என் தீஷா இடத்துல அவளை பார்க்க முடியும்? முடியல மச்சான். வேதனையாக சொன்னவன் முதுகை தடவி கொடுத்த வர்மன், எந்த நிலையிலும் சோர்ந்து போய் மனதைரியத்தை மட்டும் இழக்காதராம். ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒரு நன்மைக்கே நினைச்சுக்கோ. எல்லாமே சீக்கிரம் சரியாகும். உனக்கு துணையா தீஷா எப்பவும் கூட இருப்பாடா என்று தைரியம் கொடுக்க விரக்தியாக வர்மனை ஏறிட்டான். அவ இருந்திருந்தா ஏண்டா கண்டவ கழுத்துல அவளோட தாலியை ஏற விட போற? அவ இல்ல மச்சான், என் தீஷா என் கூட இல்ல. அவளுக்கு நான் ஒரு பொண்ண விளையாட்டுக்கு பார்த்தா கூட அப்படி ஒரு கோவம் வருவர்மா. ஒரு தடவை அவளை வெறுப்பேத்த உன்னை விட அழகான பொண்ண கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு என்கிட்ட கோச்சுக்கிட்டு 1 மாசம் வரை அவ பேசாம இருந்தாடா. என் மேல அவ்வளவு பொசிஷனஸ் லவ் அவளுக்கு. அப்படிப்பட்டவ எப்படியா இன்னொருத்தி கழுத்துல நான் தாலி கட்டுற வரைக்கும் சும்மா இருப்பா? அவ இருந்திருந்தா எந்த ரூபத்திலேயாவது வந்து தடுத்திருப்பா வர்மா. அவ காத்தோட காத்தாகி எத்தனையோ நாளாச்சு என்றவக்குதான் தெரியுமே தீஷா காற்றாக கூட அவன் முன் இப்போதெல்லாம் தோன்றுவதில்லை என்பது. அவள் இறந்த பின் சில மாதங்கள் வரை காற்றாக நிழலாக எப்போதும் அவனை பின் தொடர்ந்தவள் அவனை உறங்க வைக்க மெல்லைய காற்றை வீசி தலை வருடும் சுகத்தில் உணர்வான். தன் அவளின் மடியில் படுத்து அவள் இடையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவள் வயிற்றில் முகம் புதைத்துக் கொள்ளும் சுகத்தை, உணவு அருந்தும் வேளையில் தன்னவளே அவன் தாடை பிடித்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கரா எனக்காக என்ற கொஞ்சல் மொழியில் பிடிக்காத உணவை கூட தொண்டை குழியில் வழுக்கி செல்ல வைப்பாள். குளிக்கும் போது அவனோடு ஒட்டி நின்று அவன் முதுகை வருடி அவன் வெற்று மார்பில் முகம் புதைத்து ஈர இதழ் கொண்டு முத்தம் வைக்கும் உணர்வு என்றும் எங்கும் எதிலும் காற்றாக நிழலாக அவனோடு இருந்தவள் எப்போதெல்லாம் அவள் இருக்கும் உணர்வை கூட கொடுக்காதது ஏனோ? வர்மனுக்கு ராமன் நிலை புரியாமல் இல்லை. அவனும் அப்படி ஒரு கட்டத்தை அவன் வெளியின் மூலம் கடந்து வந்தவன் தானே. மனைவி இல்லாத ஒவ்வொரு நொடியும் எந்த அளவுக்கு நரக வேதனையை ஏற்படுத்தும் என்று தன்னவளை தன் உயிரை விட மேலாக உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டும்தானே தெரியும். ஒரு துண்டை எடுத்து ராம் தலையை துவட்டி விட்டவன், டிரெஸ் மாத்திட்டு வாடா சாப்பிடலாம். எங்க? இல்ல பசிக்கல, கொஞ்ச நேரம் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா என்றவன் வர்மன் அழைக்க அழைக்க அவன் அறைக்கு சென்று விட்டான். ஸ்ருதி என்ன சொல்லியும் கேளாமல் தன் பெட்டியை கட்டிக்கொண்டு காலையில் ராம் இருக்கும் இடத்திற்கு செல்ல அனைத்தும் தயார் செய்து வைத்துக் கொண்டிருந்தவளை கண்டு எரிச்சல் பட்டவள், இன்னும் இவரிடம் பேசி ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை என நினைத்து நேத்ராவிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஏதோ சிந்தனையாக வெளியே வந்தவள் போன் பேசிக்கொண்டே எதிரில் வந்த நேத்ராவின் தந்தை மீது தெரியாமல் இடித்து விடவே, சாரி அங்கிள் என சொல்லியபடி சரிந்த துப்பட்டாவை சரி செய்து கொண்டே அவள் சொல்ல, பாத்து வாமா, என்ன வீட்டு கிளம்பிட்டியா ஸ்ருதி? ஆமா அங்கிள், வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவசரத்துல அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டேன். அம்மா தேடுவாங்க என்றாள் அவசர கதியில். சரிம்மா போயிட்டு வா, நான் அம்மாவை கேட்டதா சொல்லு என்றவர் மீண்டும் போன் பேசியபடி சென்றவரை பார்த்து கொண்டே முன்னால் நடந்தவள் எப்போது இழுத்து நின்றதோ அவளை உக்கிரமாக முறைத்து நின்ற நரேன் மீது. அத்தியாயம் 7. மீண்டும் யார் மீது எடுத்து விட்டோம் என்ற யோசனையாக நிமிர்ந்து பார்த்த ஸ்ருதி நரேன் இருப்பதைக் கண்டு உள்ளுக்குள் ஏற்பட்ட உதறலை அவனிடம் காட்டாது கடுப்பாக அவனை கடக்க முயல, இங்கதான் நான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு வந்த? அவன் முரடான குரலில் எச்சல் விழுங்கினாள். இது உங்க வீடு மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டு நேத்ரா வீடு கூட. அவளை பார்க்க வர எனக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லன்னு தோணுச்சு, வந்தேன். அவளின் அலட்சிய பதிலில் கோபம் கொண்டவன், ஏய் என்ன திமிர வாய் பேசுற? போனா போகட்டும், பொண்ணாச்சே, நீ பண்ணது கொண்ட சும்மா விட்டல, அதான் என் தப்பு. உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. இன்னொரு தடவை உன்னை நான் இங்க பார்க்கவே கூடாது. இங்க மட்டும் இல்ல, வேற எங்கேயும் உன்னோட அந்த முகத்தை பார்க்கவே கூடாது, போடி. அவன் வெறுப்பாக அவளை விரட்ட, இவன் என்ன லூசா? நாம பேச வேண்டிய டயலாக் எல்லாம் இவன் பேசிட்டு தெரியுறான். மனதில் நினைத்ததை உதட்ட அசைவாக வெளிப்படுத்திவிட்டு அங்கிருந்து செல்ல போக அவள் எதிர்பாரா நொடி அவளது துப்பட்டாவை உருவி இருந்தான் கயவன். பதறி போனவள் அவனை உக்கிரமாக முறைத்து, என் ஷாலை என்கிட்ட கொடுங்க நரேன், எனக்கு வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு. அவன் கையில் இருந்த துப்பட்டாவை பிடுங்க முயல சரசரவென அவன் கையில் துப்பட்டாவை சுற்றி கொண்டவன், கொடுக்க முடியாதுன்னா என்னடி பண்ணுவ என்றான் அவள் மீது திமிர பார்வை வீசி. ச்சே என வெறுப்பாக முகத்தை சுழித்து, நான் உங்க தங்கச்சியோட ஃப்ரெண்டு, அப்படி பார்த்தா நானும் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே, அதை எப்பவும் நினைவுல வச்சுக்கோங்க நரேனா என்றதில் அழுத்தம் கூட்டி சொல்லி, துப்பட்டாவும் வேணாம் ஒண்ணு வேணாம், அவனே வச்சுக்கிட்டு கார் துடைக்கட்டும்,
என நினைத்துக் கொண்டு மீண்டும் அங்கிருந்து செல்ல போக அடுத்த நொடி அவளை முரட்டத்தனமாக சுவற்றில் சாய்த்து எப்போதும் அவனை உதட்டை செய்வல் திட்டி தீர்க்கும் மென்னுதழை சினம் குறையாமல் பற்றி இருந்தான். அதிர்ச்சியில் உறைந்து நின்ற ஸ்ருதிக்கு என்ன நடந்தது என்று தெளிவுக்கு வரவே நீண்ட நேரம் பிடித்தது. அவள் தெளிவுக்கு வருவதற்கு முன்பே அவள் இதழ் இரண்டும் அவன் பாதி பிச்சு தின்று விட்டான். தன் விருப்பமின்றி தன் இதழில் வன்மையாக முத்து குளித்துக் கொண்டிருக்கும் அவனை எதிர்த்து தடுப்பதற்கு முயற்சி செய்ய அவள் மனமும் மூளையும் முந்தி தள்ள அதன்படி செய்ய போகும் நேரம் விறுவிறுவென அவள் உதட்டை உறிஞ்சி எடுத்து சட்டென அவளிடமிருந்து பிரிந்து நின்றவன் ரத்தம் ஒட்டிய அவன் இதழில் நாவால் சுழட்டி துடைத்தெடுத்தான். மேலும் அதிர்ச்சி குறையாமல் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க நின்றவளை ஒரு மார்க்கமாக பார்த்து, எனக்கு தங்கச்சின்னு லீகலா இருக்கிறது நேத்ரா மட்டும்தான். ஊர்ல இருக்கவளெல்லாம் தங்கச்சி ஆக்கிட்டா நான் என்ன காசி ராமேஸ்வரன் சன்னியாசாவையா போப்புறேன்? நக்கலாக வினவியவனை கண்டு ஆத்திரம் மேலோங்க கண்ணை தாண்டவிருக்கும் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு மீண்டும் அவன் கையில் சிக்கி விடாதவாறு வேகமாக அவ்விடம் விட்டு ஓடி இருந்தாள் ஸ்ருதி. வரும், என்கிட்ட பேசு வரும். நான் என்ன வேணும்னு உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். சூழ்நிலை அப்படி அமைச்சு போச்சு வரும். அதோட உன்கிட்ட சொல்ல எனக்கு பயமாவும் இருந்துச்சு. தயக்கமாக சொல்லி அவனை பாவமாக பார்த்த பணியை கோபம் குறையாமல் கண்டவன் அவளிடம் எதுவும் பேசாமல் சமத்தாக உறங்கும் குழந்தைகளை மென்மையாக அணைத்துக் கொண்டு அவளுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டான். அவன் செயலை ஆயாசமாக கண்ட பணிக்கு திரும்பவும் முதல்ல இருந்தா என்று சோர்ந்து போனாலும் அவனை அப்படியே விட்டுவிட மனம் இல்லாமல் அவன் முதுகோடு ஒட்டி படுத்து மென் பாகங்கள் அவன் முதுகில் அச்சி பதிக்க காதுவரை இருந்த சிகையை படுத்த வாக்கிலேயே கோதி ஃபரு அவன் காதில் இதமாக ஊதி அழைக்க எப்போதும் போல் மனைவியின் சிலிர்ப்பூட்டும் செயலில் தன்னிலை இழந்தான் ஆடவன். விழி தள்ளி போடி அவன் வாய் சொன்னாலும் மனைவியின் ஸ்பரிசத்தில் அவன் குரலில் உள்ள உணர்ச்சி பெருக்கை என்ன செய்தும் அவனால் தடுக்க முடியவில்லையே. ராம் நேத்ராவின் முத்த காட்சியை கண்டு அதிர்ந்து போன வர்மன் விழி என்று உறக்க கத்தியதில் அவனோடு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் மிரண்டு கத்தியதும் தான் அவசரப்பட்டு குரல் உயர்த்தியதற்கு தன்னையே நொந்து குழந்தைகளை சமாதானம் செய்து தோளியில் போட்டு ஆட்டி உறங்க வைத்து விட்டு வர பனியும் பத்மாவும் அவனை கண்டு பதட்டமாக நின்றிருந்தனர். இருவரையும் கோர் வழிகளால் குத்தி கிழித்தவன், எவ்வளவு நடந்திருக்கு? ஏண்டி என்கிட்ட எதுவும் சொல்லாம இருந்த? ஒரு வார்த்தை குழந்தைங்களை கடத்தி இருக்காங்கன்னு எனக்கு போன் போட்டு சொல்லியிருந்தா வேலையாவது மண்ணாவது விட்டு தொலைச்சிட்டு ஓடி வந்து குழந்தைங்களை காப்பாத்தி என் நண்பனுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரவிடாம தடுத்திருப்பேன்ல. ஏண்டி சேல? உக்கரமாக அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கையை பிசைந்து கொண்டு கண்ணீர் விட்டாள் பனி. வர்மா, புள்ளைய ஒண்ணு சொல்லாதப்பா. அவளே அந்த சூழ்நிலையில 2 குழந்தைங்களும் தொலைச்சிட்டு பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தாப்பா. அப்படி இருக்க நேரத்துலதான் குழந்தைங்க எங்கேதான் இருக்கு, சொல்ற டைம்குள்ள வந்தா குழந்தைங்களை பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம்னு போன் வந்துச்சு. அவசர அவசரமா நானும் பனியும் அவங்க சொன்ன முருகர் கோவிலுக்கு ஓடினா ராம் அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டுறத பார்த்து எங்களுக்கே அதிர்ச்சிதான் என்று சொல்லி முடிக்க, நீங்க என்ன சொன்னாலும் இவ பண்ணது தப்புதாமா. இவ எதுக்கு தனியா குழந்தைகளை தூக்கிட்டு வெளியே போனா? அதனாலதானே குழந்தைகளை கடத்தி வச்சு ராம கத்தி முனையில நிக்க வச்சு அந்த பொண்ணு கட்டாய தாலி கட்டிக்கிட்டா. அவனே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தீஷாவை மறந்துட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருந்தான். திரும்பவும் அவனை கஷ்டப்படுத்துற செயல் நடந்து போச்சு. எல்லாம் யாரால? இவளால தானே? கண்கள் சிவக்க கர்ஜிக்கும் கணவனை கண்டு நடுக்கி போனாள் பனி. அதிலிருந்தே அவளிடம் கோபம் கொண்டு முறுக்கி கொண்டுதான் திரிகிறான். அவளும் அவனை சமாதானம் செய்ய என்னென்னவோ செய்து சோர்ந்து கடைசியாக தலையணை மந்திரத்தை கையில் எடுத்து விட்டாள். மனைவியின் தீண்டல் இல்லாதவரை கோபத்தில் மூழ்கி குளித்த வர்மன் அவள் மேனி தீண்டலை அவனை ஒரு நிலையில் இல்லாமல் ஆக்க தன்னையும் அறியாமல் தன் கோபத்தை சற்று நேரம் ஒதுக்கி வைத்து பனிப்பூவை அவன் ஆளுமைக்குள் கொண்டு வந்து இன்ப கடலில் மூழ்கியவன் அதுவரை ஓரமாக இருந்த கோபம் விடிந்ததும் மீண்டும் அவனோடு ஒட்டி கொண்டது. முந்தின நாள் பொழுது வண்ண வண்ண நிறங்களாக செடிகளில் பூத்து குலுங்கிய மலர்கள் மீது துளி துளியாக பொழிந்த படித்துளிகள் எல்லாம் மெல்ல மெல்ல கரையத் தொடங்கிய காலை வேலை அது. எப்போதும் ஹாட் பேபியாக வளம் வருபவள் ஒயின்ரெட் நிறத்தில் முழுக்கை வைத்த சல்வாரில் மங்களகரமாக குங்குமம் பொட்டு பூ என்று ஹோம்லி பேபியாக தயாராகி கையில் பெட்டி படுக்கையோடு படையில் இருந்து இறங்கி வரும் நேத்ராவை கூடத்தில் அமர்ந்து காலை உணவை உண்டு கொண்டிருந்த நரேன் வாய் பிளந்து பார்த்து, நேதோ எங்க கிளம்பிட்ட என்றான் அதிகாரமாக. எங்க போகணுமோ அங்கத்தான் போறேன்னா என்றவளை புரியாமல் பார்த்தவன், என்ன சொல்ற நேதோ? எனக்கு புரியல. திடீர்னு பெட்டியை தூக்கிட்டு வந்து எங்கேயோ போறேன்னு வந்து நிக்கிற? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பிக்னிக் இல்ல டூர் போறியா என்றான் சற்று நிதானமாக. இல்லடா என்றவளை மீண்டும் புரியாமல் பார்க்க, என்னம்மா புருஷன் வீட்டுக்கு பெட்டியை கட்டிட போல என்றபடி வந்த பரமானந்தத்தை அதிர்ந்து பார்த்த நரேன் அப்போதுதான் நேத்ரா கழுத்தில் இருந்த தாலியை கண்டு மேலும் அதிர்ச்சியானான்.
அந்த தாலியை உறுத்து பார்த்தவனுக்கு எங்கோ இதே போன்ற பொன் தாலியை கண்ட நினைவில் யோசனையில் மூழ்கியவன் நேத்ராவின் உயர்ந்த குரலில் தன்னை மீட்டெடுத்து தந்தை தங்கை உரையாடலை கவனமாக காதில் வாங்கினான். முடியாது நேத்ரா, உன்னை அந்த பிளட் இடியட் இன்னும் ஒண்ணு இல்லாத வீட்டுக்குலாம் என்னால அனுப்ப முடியாது. வேணும்னா அவனை இங்க வர சொல்லு. பரமானந்தம் காட்டமாக சொல்ல, முடியாது டாடி, ராம் என்ன பண்ணாலும் இங்க வரமாட்டான். அவனை கொஞ்சம் அவன் வழியில விட்டுதான் பிடிக்கணும். சொன்னா அங்க போறதா சரியா இருக்கும். எனக்கு நீங்க கொடுத்த டைம் 3 மாசம். அது வரைக்கும் என்ன நீங்க கொஞ்சம் கேள்வி கேட்டு கொடையாம ஃப்ரீயா விடுங்க டாடி. நானே என் வேலை முடிஞ்சதும் அங்கிருந்து வந்துருவேன். திடமாக அவள் உரைக்க அவளை ஆழ்ந்து பார்த்தவர், 3 மாசத்துக்குள்ள உன் வேலை முடியுதோ இல்லையோ, நீ என் கண்ணு முன்னாடி இருக்கணும் நேத்ரா. அதுக்கப்புறம் உனக்கும் அந்த ராமுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அதோட அந்த தாலிய முதல்ல உன் கழுத்துல இருந்து அறுத்து எரியணும் என்று திடகாத்திரமாக சொல்லியவர், நரேன், கட்சி கொடுத்துக்கு டைம் ஆச்சு, வரியா இல்லையா? நேத்ரா மீது உள்ள கோபத்தில் அவனிடம் வெடித்தார் பரமானந்தம். நீங்க முன்னாடி போங்க டாட், நான் என் கார்ல வரேன் என்றவன் நேத்ராவை அழுத்தமான பார்வை பார்த்தபடியே அவன் அறைக்கு சென்றான் கூட்டத்திற்கு தயாராக. அங்க நடக்கும் அனைத்தையும் உரிமை இருந்தும் யாரோ ஒருவராக நின்று வேடிக்கை பார்த்து மனம் பொழுங்கினார் குணவதி. வாயிலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த பணி தன் முன்னால் நிழல் ஆடவே நிமிர்ந்து பார்த்து அதிர்ந்து போனாள். அவளை திமிராக பார்த்து நிற்கும் நேத்ராவை கண்டு இனி என்ன நடக்குமோ என்ற கலவர முகபாவனை கொண்டு உள்ளே எட்டி பார்க்க, நல்ல வேளை யாரும் இல்லாமல் போக நிம்மதி பெருமூச்சு விட்டு முன்னால் திரும்பியவளுக்கு ஐயோ என்றானது. மன இறுக்கம் தாழாமல் மனதை லேசாக எண்ணி 2 குழந்தைகளையும் காலையில் பார்க் அழைத்து சென்று விளையாட வைத்து 2 தோளிலும் குட்டிகளை வைத்து கேட்டை திறந்து கொண்டு வந்த ராமின் மனநிலையை முற்றிலுமாக குலைக்கும் வண்ணம் பெட்டி படுக்கையோடு நின்ற நேத்ராவை கண்டு கண்கள் சிவக்க கொலை வெறியானாள். அத்தியாயம் 8. குழந்தைகளோடு வந்த ராம் நேத்ரா இருப்பதைக் கண்டு வெறியானவன், பணி, இவன் இங்க வந்திருக்கா, மரியாதை எங்கிறது போ சொல்லு. அவள் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் வெறுப்பாக ராம் கத்திவிட்டு உள்ளே செல்ல போக, நான் வர வேண்டிய இடத்துக்கு தான் சரியா வந்திருக்க ராம். என் புருஷன் நீங்க இருக்க இடத்துலதான் உங்க மனைவி நானும் இருப்பேன். அழுத்தம் திருத்தமாக உரைத்து நின்றவளின் குரலை கேட்கவே அத்தனை எரிச்சலானது ராமுக்கு. பணி, அவளை பேசாமங்கிறது கடுப்ப கலப்பாம போக சொல்லு, இல்ல வர்ற ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பற்களை கடித்துக் கொண்டு உரும, முடியாது ராம், நான் உங்க கூட தான் ஸ்டே பண்ணுவேன் என்றவள் இடத்தை விட்டு அசைந்தாள் இல்லை. இருவரையும் மாறி மாறி பதட்டமாக பார்த்து நின்ற பணி, நேத்ரா, நீ பண்றதுன்னா தெரிஞ்சு பண்றியா இல்ல தெரியாம பண்றியான்னு எனக்கு நிஜமா புரியல. இப்பதான் மாமாவே கொஞ்சம் கொஞ்சமா அக்காவோட நினைவுல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள நீ திரும்ப திரும்ப அவர் மனசை நோக்கடிக்கிற விஷயங்களை தொடர்ந்து செஞ்சா எப்படி நேத்ரா? அவளுக்கு புரிய வைக்கும் நோக்கில் சொல்லிக் கொண்டிருந்த பணியை அலட்சிய பார்வை பார்த்து, ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பேசிட்டு இருக்கும்போது இப்படித்தான் அநாகரிகமா அவங்க 2 பேருக்கிடையிலையும் புகுந்து நான்சென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களா? வெறுப்பாக உமிழ்ந்தவள் கண்ணம் ராம் அடித்த அடியில் ஐவிரல் பதிந்து சிவப்பு சாயம் பூசிக்கொண்டது. மாமா என்று பணி வாயில் கைவ தளர அவளை அழுத்தமான பார்வை பார்த்தவன் நேத்ராவை கண்டு இரத்த சிவப்பாக சிவந்திருந்த கண்களை மூடி திறந்து, யார்கிட்ட பேசுறோன்னு பார்த்து பேசு. யாரு அநாகரிகமா நடந்துக்கிறது, அவளா இல்ல நீயா? அவ வீட்டுக்கே வந்து அவளையே மரியாதை இல்லாம பேசுற? சீ, முதல்ல எங்கிருந்து போடி. அப்பட்டமான வெறுப்பு அவள் மேல். அதை கண்டு ஆத்திரம் பொங்கியது பணி மேல். அடி விழுந்த கன்னத்தை தேய்த்து கொண்டு ராமை கோபம் கொப்பளிக்க பார்த்த நேத்ரா, அப்ப கிளம்பி வாங்க ராம், உங்க வீட்டுக்கு போகலாம் என்றாள் திடமாக. அதில் அவள் பக்கம் கடுப்பாக பார்வையை செலுத்தியவன், நீ என்ன பைத்தியமா? அதான் சொல்றல்ல, உன்னை பார்க்க கூட பிடிக்கலன்னு. அப்புறம் என்ன தைரியத்தை என்னோட வாழ போறேன்னு இப்படி ஒத்த கால நின்னுட்டு இருக்க? என் வீட்டுக்கு எப்ப போகணும் வரணும்னு எனக்கு தெரியும். நீ வந்த வழிய பார்த்துட்டு மூடிக்கிட்டு கிளம்பு என்றவனுக்கு டென்ஷன் ஆகி ரத்த அழுத்தம் கூடியது அவளை பார்க்க பார்க்க. அதை எதையும் கண்டு கொள்ளாதவள் தான் பிடித்த முயலுக்கும் 3 கால்தான் என்று அடித்து கூறுவது போல திரும்ப திரும்ப உன்னோடுதான் இருப்பேன், நீ எங்கு இருந்தாலும் சரி என்று பிடிவாதமாக நின்றவளை கண்டு ராமுக்கு சீ என்றானது. சனிய இடத்தை விட்டு நகராது. யாரும் அதை கண்டு கொள்ளவில்லை என்றால் தன்னால் இடத்தை விட்டு ஓடிவிடும் என்று பணி மறுக்க மறுக்க, இப்ப வர பொரியா இல்லையா? சினம் கொண்ட குரலை உயர்த்தி அவளை இழுத்துக் கொண்டு வீட்டினுள் சென்று வெளியே நிற்கும் நேத்ரா முகத்தில் அரைவது போல் கதவை அறைந்து சாற்றி இருந்தாள். இவை அனைத்தும் கூச்சல் சத்தம் கேட்டு வெளியே வந்த வருமானம் பத்மாவும் சலனமின்றி பார்த்து கொண்டுதான் இருந்தனர். அவர்கள் நடுவில் செல்ல போன பத்மாவை தடுத்து நிறுத்திவிட்டான் வர்மன். அவனும் சொல்லவில்லை. எந்த முடிவாக இருந்தாலும் ராம் அவனே சுயமாக எடுக்கட்டும் என்ற எண்ணம்தான்.
2 பிள்ளைகளையும் தூக்கி வந்து 4 பக்கமும் சிறை கம்பிகள் போல் அமைக்கப்பட்டிருக்கும் பெரிய சைஸ் தொட்டிலில் விட்டுவிட்டு யாரையும் நிமிர்ந்து பாராமல் அவன் அறைக்கு சென்று விட்டான். தவிப்பாக வாசல் கதவையே பார்த்து கொண்டிருக்கும் பணியை சமாளிப்பதுதான் வர்மனுக்கு பெரும் சவாலாகி போனது. அத்த, நீங்க ஒரு முறை மாமா கிட்ட பேசுங்களே. பாவம், எவ்வளவு நேரம் நேத்ரா வெளியே நிப்பா. எதுவா இருந்தாலும் பொறுமையா உட்கார்ந்து பேசினா எல்லாம் சரியாயிடுத்த. விடாமல் பத்மாவை பிடித்து அவள் நச்சரிக்க, சரி என பத்மாவும் ராமிடம் நேத்ராவை பற்றி பேச போக, அவளை பத்தி பேசுறதா இருந்தா யாரும் இங்க வராதீங்கம்மா. காட்டமாக உரைத்து அவர் எதை பற்றி பேச வருகிறார் என்று அறிந்து அவர் வாய் திறப்பதற்கு முன்பே கத்தரித்து விட்டு விடுவான். வரும் நீயாவது ஒரு முறை போய் மாமா கிட்ட பேசி பாரு. கணவனை ஒரு புறம் உலுக்கி எடுக்க, போய் வேலையை பாருடி அலட்சியமாக சொல்லி சூப்பர் மார்க்கெட் கிளம்பி சென்று விட்டான். அவன்தான் பகலில் மட்டும் மனைவியிடம் முறுக்கிக் கொண்டு திரியும் வினோத மானுடனாயிற்று. ராமும் வர்மன் சென்று சிறிது நேரத்திலெல்லாம் அவன் அலுவலகம் கிளம்பி செல்லுகையில் 2 ஆண்களுமே வெளியே கால் வழியையும் பொருட்படுத்தாமல் கால் கடுக்க அவர்களையே பார்த்து நிற்கும் நேத்ராவை பார்த்து கொண்டுதான் சென்றனர். ராம் போகும் முன் பணி மற்றும் அன்னையை எச்சரித்து விட்டே சென்றான். என்ன மீறி அவளுக்கு பாவம் பார்த்து ஏதாவது செஞ்சா அதோட அந்த வீட்டுல நான் இருக்கிறது இதுவே கடைசி ஆயிரும். மதியம் சமையல் வேலைகள் ஏனோ தானோவென முடித்து ராம் வர்மனுக்கு வேலையாள் மூலம் உணவு கொடுத்து விட்டு வெளியே தன்னந்தனியாக நிற்கும் நேத்ராவை விட்டு உண்ண மனமே இல்லாமல் உண்டனர். 2 பெண்களும் குழந்தைகளுக்கும் உணவு கொடுத்து ஆளுக்கு ஒரு ரிமோட் காரில் அமர வைத்து விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தாள் பணி. பத்மாவுக்கு மதியம் உறங்கும் பழக்கம் உள்ளதால் உணவு உண்டதும் உறங்கிவிடவே அடுத்தடுத்து குழந்தைகளும் உறங்கிவிட மனது கேளாமல் நேத்ரா சென்று விட்டாளா இல்லையா என பார்ப்பதற்காக பால்கனி வந்து பார்த்தவளுக்கு நேத்ராவை நினைத்து மனபாரம் கூடியது. அப்படி என்ன பிடிவாதம் அவளுக்கு? அவள் கணவன் மீது உண்மையாகவே காதல் இருந்தால் மெதுமெதுவாக அவளை அவனுக்கு புரிய வைத்து அவன் மனதை மாற்றி இருவரும் ஒன்று சேர்ந்து அன்பாக வாழத் தொடங்கலாமே. ஏற்கனவே மனைவியை பறிகொடுத்து விட்டு உயிர் இருந்தும் வெறும் ஜடமாக சுற்றி கொண்டிருப்பவனே இவளின் பிடிவாதம் மேலும் மேலும் அல்லவா இவள் மீது வெறுப்பை தூண்டும் என்று நினைக்கும் போதே இருவரையும் நினைத்து மிகவும் கவலையானது பனிப்பூவுக்கு. கால்கள் மறுத்த நிலையிலும் மனம் தளராமல் வழியை சிறிதும் முகத்தில் காட்டாமல் மனதில் எடுத்த உறுதியோடு ஒரு முடிவாக நின்ற இடம் விட்டு அசையாமல் நின்றிருந்த நேத்ரா பால்கனியில் நின்று அவளையே வெறித்துக் கொண்டிருந்த பணியை எரிச்சலாக பார்த்து வைத்தாள். கட்சி கூட்டத்தில் வேண்டா வெறுப்பாக கலந்து கொண்ட நரியனுக்கு மனம் முழுக்க நேத்ராவை பற்றிய சிந்தனையில்தான் மூழ்கி இருந்தது. குறிப்பாக அவள் கழுத்தில் இருந்த தாலியை கண்ட பின் அவன் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைக்கழித்தது. அவள் கணவன் யார் என்று யாரும் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அந்த முத்த வீடியோவை கண்ட பிறகு ஆனால் ராமை தன் தங்கை கணவனாக பார்க்க முடியவில்லையே அவனால். மதியமானது. ஆனால் கூட்டம்தான் முடிந்த பாடில்லை. அதுவரை அந்த வேகாத வெயில் நின்று நான் அதை செய்வேன் இதை செய்வேன், இலவச வேலை வாய்ப்பு வழங்குவேன், இலவச கல்வி குடிப்பேன், சாலைகள் அமைப்பேன், டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவேன், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவேன், மின்தடை ஏற்படாத டிஜிட்டல் உலகம் படைப்பேன் என்று மேடையில் நின்று செயல்படுத்தாத தண்டமான வாக்குகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் பரமானந்தத்தை கண்டு சலிப்பாக முகத்தை சொலித்தவன் இதற்கு மேலும் எங்கிருந்து இதையெல்லாம் காது கொடுத்து கேட்டால் மண்டை சூடேறி வெடித்துவிடும் என்றே அங்கிருந்து யாரிடமும் சொல்லாமல் தன் காரை எடுத்துக்கொண்டு நேராக அலுவலகம் கிளம்பிவிட்டான். இதற்குத்தான் நேக்காக தான் காரில் வந்து விடுகிறேன் என்று தந்தையிடம் உரைத்துவிட்டு தனியாக வந்தது. வரும் வழியில் பெருத்த போக்குவரத்து நெரிசல். எல்லாம் இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத பிரச்சார கூட்டத்தின் காரணமாதான். எலெக்ஷன் நெருங்கிடுச்சுல, ஆங்காங்கே அரசியல் செல்வந்தர்கள் கூட்டம் கூடி போய் உரைத்து சாரி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருந்ததால் இந்த நெரிசல். சந்து சந்தாக இருந்த குட்டி குட்டி தெரியாத சாலையில் எல்லாம் காரை செலுத்தி சென்றதன் விளைவு இரவு பெய்த கனமழையின் காரணமாக தேங்கி இருந்த குட்டையில் கார் டயர் மாட்டிக்கொள்ளவே என்ன செய்தும் காரை அசைக்க கூட முடியவில்லை. ஷட் என டாஷ்போர்டை குத்தியவன் காரை விட்டு இறங்கி சேற்றில் பள்ளத்தில் மாட்டியிருந்த டயரை எட்டி ஒன்று விட்டு டென்ஷன் ஆகி அங்கும் இங்கும் நடந்தவன் பின் வேறு கார் எடுத்து வர சொல்லலாம் என்று கார் சீட்டில் இருந்த போனை எடுத்து அவன் பிஏவுக்கு அழைக்க நாட் ரீச்சபிள் என்று வரவே அடுத்தடுத்து யார் யாருக்கோ அழைக்க முயற்சிக்க போன் பரிதாபமாக அதன் உயிரை விட்டது. நேற்றிலிருந்து அலைபேசியை பட்டினி போட்டதன் காரணம். ச என உயிரில்லாத போனை வைத்து தலையில் அடித்துக் கொண்டவன், இதுக்குதான் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னேன், கேட்டாதானே இந்த கட்சி கூட்டனாலே டென்ஷன் ஆகுது, எல்லாம் அந்த அப்பாவால வந்துச்சு என்று புலம்பியபடி சுற்றிலும் முற்றிலும் பார்த்தவன் கண்கள் ஒரு இடத்தில் மையல் கொண்டு கோபத்தில் கொழுந்து விட்டு எரிந்தது. அவன் நின்ற இடமோ நடுத்தர மக்கள் வசிக்கும் இடம்.
அங்கு பெரும்பாலும் ஓட்டு வீடுகள் மட்டுமே அதிகம் காணப்பட்ட நிலையில் தலையில் இடித்துக் கொள்ளும் அளவில் கூரையாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு ஓட்டு வீட்டிலிருந்து சிரித்துக் கொண்டு ஸ்ருதி குனிந்த வாக்கில் வெளியே வர அவள் தலை மேற்கூரையில் இடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக அவள் தலைக்கு மேல் தனது கையை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு அவளோடு சிரித்து பேசியபடி ஒரு ஆடவனும் வந்தான். வெளியே வந்த ஸ்ருதியின் உடையோ கசங்கி காணப்பட அவளின் தலைமுடிகள் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக கலைந்திருந்தது. அதை சரியாக நோட்டம் விட்டு கண்டுகொண்ட நரியனுக்கு ஸ்ருதி மேல் அப்படி ஒரு கோபம் பொங்கி எழுந்தது. சிறிது நேரம் அந்த ஆணோடு எதையோ பேசிவிட்டு வாய் என கையசைத்து தனது நீல நிற வெஸ்பாவில் ஏறி அவள் அமர அவள் பின்னே அவளின் இரு தொலையும் இருக்க பிடித்தபடி இரண்டு பக்கம் கால் போட்டு அமர்ந்த நரியனை கண்டு அதிர்ந்து போனாள் ஸ்ருதி. மழைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் மாலை 6 மணிக்கெல்லாம் 8 மணி போல் இருட்டி கொண்டு விடவே இரு ஆண்களும் வேலைக்கு சென்று வீடு வந்தாயிற்று. ஆனால் நேத்ரா நின்ற இடம் விட்டு நகராமல் ஆணி அடித்ததை போல் நின்றிருக்க பலமாக இடிக்கும் இடியில் உள்ளிருந்த பனிக்கும் பத்மாவுக்கும் தான் நிலை கொள்ளவில்லை. ஜோவென பெய்ய தொடங்கிய பேய் மழையில் மொத்தமாக நனைந்து உடல் நடுங்க பற்கள் டைப்பிடிக்க இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அழுத்தமாக நின்றாள் நேத்ரா. அத்தியாயம் 9. அந்த ஆடவனிடம் கையசைத்துவிட்டு அவன் உள்ளே சென்றதும் தனது வெஸ்பாவில் அமர்ந்தவளின் பின்னால் நரேன் அமர்ந்து அவள் தோள்களை இறுக்கமாக பற்றியதில் பயந்து போனவள் பின் அது அவன்தான் என தெரிந்ததும், என்ன பண்றீங்க? எதுக்கு என் வண்டியில வந்து உட்கார்ந்திருக்கீங்க? அவன் பிடித்திருந்த தோள்பட்டைகள் வழி எடுக்கவே, முதல்ல எமர்ந்து கையெடுங்க என்றாள். அவன் கையை தட்டிவிட்டு கோபம் பொங்க, அவன் கூட உள்ள என்னடி பண்ணிட்டு வந்த என்றவன் உஷ்ணமான கடுகு பொரியும் வார்த்தையில் உடல் பற்றி எரிந்தவள், மைண்ட் யூ வேர்ட்ஸ் நரேன், வாய் இருக்குன்னு கண்டதையும் பேசலாம்னு நினைக்காதீங்க. அதுவும் என்ன பத்தி பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நான் எங்க போறேன் வரேன் என்ன பண்றேன்னு வேவு பாக்குறதா உங்க வேலையா? கண்ணில் அனல் தெரிக்க அவள் பேசும் வார்த்தையில் ஏளனமாக சிரித்தவன், நிச்சயமா இல்ல. நீ எங்க வேணால் போ, இல்ல எவன் கூடயாவது கண்டமேனிக்கு சுத்து. ஆனா நான் கேட்க வந்தது அது இல்ல. இவ்ளோ சீப் கேரக்டரான நீ எல்லாம் என் மேல பழி போட பாத்தியா? அத நினைச்சா தாண்டி உன் மேல அப்படி ஒரு ஆத்திரம் வருது. கண்கள் சிவக்க அவன் உரும அவன் பேச்சில் மிகுந்த எரிச்சல் அடைந்தவள், ஏ கேரக்டர் சீப்பா காஸ்ட்லியானெல்லாம் உங்களை மாதிரி ஒருத்தர் ஜட்ஜ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மிஸ்டர், நீங்க பண்ணாதது ஒண்ணு நான் சொல்லி உங்க மேல பழிய போடல. நேத்து கூட நீங்க என்கிட்ட எப்படி நடந்துகிட்டீங்கன்னு மறந்துட்டீங்க போல என்றவள். நான் வண்டியில வந்துட்டு இருக்கும்போது அவர் வைஃப் ரோட்ல அடிபட்டு கிடக்கிறத பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவங்க போன்ல நம்பர் எடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண. அதுக்குதான் நன்றி சொல்ல அவங்க வீட்டுக்கு கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. வந்த இந்த விளக்கம் போதுமா? பிளீஸ் கொஞ்சம் என் வண்டியில இருந்து இறங்கினா நல்லா இருக்கும் என்றாள் கடுப்பாக. அவள் சொன்னதை எதையும் காதல் வாங்காதவன், ஏன் அடுத்த ரவுண்டுக்கு வேற எவன் கூடயாச்சும் புக் பண்ணிருக்கியா என்றதில் கோபம் எல்லையை கடந்தது ஸ்ருதிக்கு. சட்டென வண்டியிலிருந்து இறங்கியவள், போது நரேன், ரொம்ப ஓவரா போறீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க சொல்லிட்டேன். விரல் நீட்டி எச்சரித்தவளின் விரலை வெடுக்கான பிடித்துக் கொண்டு வண்டியிலிருந்து இறங்கி நின்றவன், நான் எங்கடி ஓவரா போனேன்? இனிமேதான் போகலான்னு இருக்கேன். ஓவரா என்ன ரேட்னு பிக்ஸ் பண்ணி சொல்லு என்றவன் பார்வை அவள் மேனியில் கண்டபடி உலா வரவும் கோணி குறுகியவள் அவன் பேச்சிலும் பார்வையிலும் கோபம் தாழாமல் அவன் கன்னத்தை பதம் பார்க்க போன அவளின் மற்றொரு கரத்தையும் சுதாகரித்து பற்றி அவனோடு சேர்த்து இழுக்க நூலளவு இடைவெளியில் அவனை உரச விடாமல் மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டு நின்ற ஸ்ருதியை சுவாரஸ்யம் பொங்க ஊடுருவும் பார்வை பார்த்தவன், என்ன ஏமலையே கை வைக்கிற அளவுக்கு தைரியம் குடி போச்சா என்றவனின் மூச்சு காற்று பார்வையின் மோகத்தில் மோதி பதட்டத்தை உண்டு செய்தது. நரேன், ரோட்ல ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதையை கைய விடுங்க, இல்ல கத்தி ஊரை கூட்டி அசிங்கப்படுத்திடுவேன் என்றவளின் முகம் கோபத்தில் செந்நிறமாக மாறியிருந்தது. ஏற்கனவே அந்த வேலையை பார்த்தவதனடி நீ? ஏதோ நினைவில் பற்களை கடித்தவன், முடிஞ்சா கத்தி ஊரை கூட்டி என்ன அசிங்கப்படுத்தி பார்க்கலாம். நக்கலான அவன் வார்த்தைகளில் அவனை முறைத்துவிட்டு சுற்றிலும் பார்த்து கத்த போக அதற்குள் அவளின் சிவந்த அதரம் அவன் வாய்க்குள் சிக்கிக் கொண்டது. ஆள் அரவமற்ற குறுக்கு சாலையில் நின்று அவன் கையில் துள்ளும் பெண் மலரின் இதழ் தேனை தெகிட்ட தெகிட்ட அவன் உறிஞ்சிக் கொண்டிருக்க, இதழ் பற்றும் போதே அவள் கைகளை விடுத்து அவளின் கன்னங்களில் அழுத்தமாக இடம் பெயர்ந்த அவன் கரங்களை அடித்து கீறி அவன் மார்பில் குத்தி தன் எதிர்ப்பை காட்டி திமிரிக் கொண்டிருந்தவளின் செய்கையில் குரூரமாக பார்த்து ரசித்தவன் பின் யாரோ ஒரு மரவம் கேட்கவும் சட்டென அவளை விட்டு பிரிந்து நக்கல் பார்வை பார்க்க வழியும் கண்ணீரை புறங்கையால் துடைத்து அவன் முத்தம் கொடுத்த இதழையும் அழுத்தமாக துடைத்துக் கொண்டே சுற்றிலும் பார்த்தவள் சில பெண்மணிகள் பேசிக்கொண்டே நடந்து வருவதை பார்த்து நரேனை அழுத்தமான பார்வை பதித்து, இனி உங்களை வாழ்க்கை முழுக்க பார்க்கவே கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஆள் நீங்க. நீங்க பண்றதெல்லாம் பொறுத்துட்டு போறதுக்கு காரணம் உங்க அம்மாக்காக மட்டும்தான். இல்ல நீங்க என்கிட்ட நடந்துக்கிற விதத்துக்கு ரொம்ப கேவலப்பட்டு போயிருப்பீங்க
ஒவ்வொரு வார்த்தையும் அத்தனை வெறுப்பாக உமிழ்ந்துவிட்டு இனியும் அவனிடம் பேச பிடிக்காமல் மீண்டும் தனது வண்டியில் ஏறி அவள் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தாள். அவள் பேசியதையெல்லாம் காதை குடைந்து அலட்சியம் செய்து மீண்டும் அவள் பின்னால் வெட்கமின்றி அமர்ந்து கொண்டவனை தீயாக அவள் முறைக்க, என் கார் டயர் அங்க பள்ளத்துல மாட்டிட்டு இருக்கு, ஒழுங்கா என்ன என் வீட்டுக்கு கொண்டு போய் விடு, இல்லைன்னா நீ எங்கிறது ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது, நகரமும் விட மாட்டேன். தெனாவெட்டாக மிரட்டி உருட்டி அவன் உதவி கேட்கும் லட்சணத்தில் முடிந்து மட்டும் முறைத்தவள், இன்னையோட சனியனத்தால முழுகிடும் என நினைத்து வெறுப்பாக ஆக்சிலரேட்டரை திருக சட்டென அவள் இடையில் அழுத்தமாக பிடித்துக் கொண்டது அவன் கரங்கள். அதில் சிலையாக ஒரு நிமிடம் உறைந்து போனவள் குனிந்து அவள் இடையில் பதிந்திருக்கும் அவன் கரத்தை கண்டு அதே வேகத்தில் அவனையும் திரும்பி மூச்சு வாங்க முறைத்து, மரியாதையோ கையை எடுக்கல, நேரா வண்டியை கொண்டு போய் பஸ்லயோ இல்ல லாரிலேயோ விட்டுருவேன். கடுகடுமென ஆத்திரத்தில் மொழியவும் அவள் இருக்கும் கோபத்தில் செய்தாலும் செய்து விடுவாள் என நினைத்து உயிர் முக்கிய பிகிலு என சமத்து பையனாக கையெடுத்துக் கொண்டாலும் வேண்டுமென்றே அவள் வண்டி ஓட்டுகையில் அவள் மீது மோதுவதும் தோளை பிடித்து கைப்பட்டு விட்டது என திமிராக பதில் சொல்வதும் காற்றில் பறக்கும் கூந்தல் வழிவிட்டு அவள் பறந்த முதுகை காட்டி சதி செய்ய அங்கே நச்சென இச்சு வைப்பதுமாக அவரிடம் வம்பு வளர்த்துக் கொண்டு வர அவன் தொல்லை தாங்காமல் மனதில் அவனை நன்றாக உலகத்தில் உள்ள அனைத்து கெட்ட வார்த்தைகளையும் சேர்த்து குழப்பி திட்டிக் கொண்டே வேகமாக அடித்து பிடித்து அவன் வீட்டு வாயிலில் வண்டியை நிறுத்தவும் இறங்காமல் அவள் தோளில் தலை வைத்து கவிழ்ந்து படுத்திருக்கவும் அவன் தொடையில் நறுக்கென கிள்ளி விட்டாள். ஆகா, லாரிக்குள்ள வண்டியை விட்டு என கொண்டுட்டாலே பாவி! அலறிக்கொண்டு அவன் கண் வலிக்கவும் ஸ்ருதியின் கோப முகத்தை கண்டு என முகத்தை சொல்லித்து ஒன்றும் அறியாதவனை போல் இறங்கி சென்று விட்டான். போகும் அவன் முதுகை வெறியாக முறைத்தவள், ஒண்ணு இனி இவன் கண்ணுல நம்ம படக்கூடாது, இல்ல இவ ஏன் கண்ணுல படக்கூடாது, அப்படிப்பட்ட அவ என்கிட்ட சீண்டி பார்க்க எனக்கு கொடுக்க கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணணும், என்ன செய்யலாம் என்ற யோசனையோடு அங்கிருந்து சென்றாள் ஸ்ருதி. தம்பி, சாப்பிடுறியப்பா என்ற குணவதியை துளியும் மதிக்காது நேராக தனது அறைக்கு வந்து முதலில் போனை சார்ஜ் போட்டு மெத்தையில் பொத்தன படுத்த நரேன் என்னவோ அலுவலகம் செல்லத்தான் கூட்டத்திலிருந்து யாரிடமும் சொல்லாமல் புறப்பட்டது. எதிர்பாரா விதமாக ஸ்ருதியை பார்க்கவும் அவளிடம் அம்பு செய்யவே செல்ல வேண்டிய இடத்தை மாற்றி சொல்லிவிட்டாள். அதுவும் நல்லதுக்குத்தான். அலுவலகம் சென்றிருந்தாலும் இன்று என்னவோ வேலையே ஓடி இருக்காது. நேத்ரா கழுத்தில் இருந்த தாலியை பார்த்ததிலிருந்தே அவன் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் ஏதேதோ யோசனையில் உழன்று கொண்டுதான் இருந்தது. அந்த தாலிக்கு சொந்தக்காரியின் முகம் மங்கலான உருவமாக அடிக்கடி தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருக்க எப்படி சாத்தியம் என்ற எண்ணமே அவனை உலுக்கி எடுக்கிறது. அப்படியாக மட்டும் இருந்துவிடக் கூடாது என்று நினைத்தவனுக்கு அவன் அடிமனதில் உருவாகிய நடுக்கம் நிம்மதியின்றி ஆக்கியது அவனை. புயல் காற்று போல சீறிக்கொண்டு அடிக்கும் வெளுத்து வாங்கும் அடைமழையில் நனைந்து கைகளை குறுக்காக கட்டிக்கொண்டு குளிரில் உடல் நடுங்க தன்னந்தனியாக நிற்கும் நேத்ராவின் உடல்நிலை நேரம் செல்ல செல்ல மிகவும் மோசமாக மாறியது. காலையிலிருந்து அசையாமல் நின்று கொண்டே இருந்த கால்கள் மறுத்த நிலையில் எப்போது வேண்டுமானாலும் அவளையும் மீறி மொத்தமாக கீழே விழ தயாராகவும் இருக்கும் உடலை கட்டுப்படுத்தி வைத்து பிடிவாதமாக டைப்படிக்கும் பற்களை இறுக்கமாக கடித்துக் கொண்டு அழுத்தமாக நின்றிருந்தாள். உள்ளே என்றுமில்லாமல் இன்று தானாக வந்து உணவு மேஜையில் வர்மனோடு அமர்ந்து பணியை பரிமாற சொல்லி உண்டு கொண்டிருந்த ராமை வினோதமாக பார்த்தனர் குடும்பத்தினர் எல்லாம். பனை பத்மாவின் மனம்தான் நிலை கொள்ளவில்லை நேத்ராவை நினைத்து. வர்மன் வந்ததிலிருந்து மனைவியின் முகத்தை கூட ஏறிட்டு பார்க்கவில்லை. ஏன்னா பயபுள்ள கோபத்துல இருக்கு. சல்லி பைசாக்கு உதவாத கோபம். இரவும் அந்த கோபம் நிலைக்குமா? ராம் மீண்டும் மீண்டும் உணவை வைத்து சாப்பிடுவதை பார்த்த பணிக்கு முதல் முறையாக அவன் மீது கோபம் துளிர்த்தது. பத்மாவிடம் சொல்லுங்க என கண்ணை காட்ட, முதல்ல அவ சாப்பிட்டுட்டோம், கொஞ்சம் பொறுமையா இருமா, கையை திருப்பி போட்டு சைகையில் சொன்னார். இருவரின் செய்கையும் கடைக்கண்ணால் கண்டு கொண்ட வர்மன், ஆகா, இன்னைக்கு ராம் தலை உருள போவது போலயே என நினைத்துக் கொண்டு இனி நடக்கப் போகும் சம்பவங்களை எதிர்பார்த்து காத்திருந்தான். உண்டு முடித்த கை கழுவி கொண்டிருந்தவனை ராம் என்று பத்மா அழைக்க, சொல்லுங்கம்மா என்றான் சீரான குரலில். அந்த புள்ள பாவம்பா, காலையில இருந்து பசியும் பட்னியுமா வெளியே நிக்குது. இப்ப பேய் மழை வெளுத்துது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவளை உள்ள கூப்பிட்டு வச்சிருந்து நாளைக்கு பேசி புரிய வச்சு எப்படியாவது அவ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம்ப்பா. ஒரு வார்த்தை நீ வந்து அவளை. என்னம்மா அப்ப சொல்ல வரீங்க? நான் போய் அவளை உள்ளவான்னு கெஞ்சி கூத்தாடி கூப்பிடணுமா என்றவனுக்கு கோபம் சுர்ணன ஏறியது. ராம், அம்மா சொல்றத கேளுப்பா. என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளை ராத்திரி நேரத்துல தனியா வெளியில இருக்கிறது சரியில்லை, அதுவும் மழையில என்ற தாயை. போதுமா? கை நீட்டி தடுத்தவன் வேகமாக எழுந்து அவன் அறைக்கு செல்ல போக, மாமா என்ற பணியின் கோபக்குரல் அவனை அடுத்த அடி எடுத்து வைக்காமல் தடுத்து நிறுத்தியது.
கையில் இருந்த கிண்ணத்தை வர்மனை நீட்டி இருந்த கையில் பொத்தென போட்டுவிட்டு வழியில் அவன் கத்துவதை எல்லாம் காதில் வாங்காமல் வேகமாக ராம் முன்னால் வந்தாள். நீங்க இவ்ளோ கல்டஞ்சக்காரனா எப்ப மாமா ஆனீங்க? நேத்ரா பண்ணதெல்லாம் தப்பாவே இருந்தாலும் அதுக்காக அவளை தண்டிக்கிற விதம் இது கிடையாது மாமா. ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக உரைத்தவள். நீங்க காலையில சொன்ன வாக்க மீறி நானும் அத்தையும் இதுவரைக்கும் உள்ளவான அவளை ஒரு வார்த்தை சொல்லல மாமா. ஆனா இதுக்கு மேல முடியாது. காலையில இருந்து அவ படுற கஷ்டத்தை பார்த்து மனசு அடிச்சுக்குது. நிம்மதியா ஒரு பருக்க கூட உள்ள இறங்கல. அவ மேல உங்களுக்குள்ள கோபம் நியாயமானாலும் கொஞ்சமாச்சும் மனிதாபிமானம் உள்ள மனுஷனா கொஞ்ச நேரம் பிரச்சனைகளை ஓரம் கட்டி வச்சுட்டு அவளை உள்ள கூப்பிடுங்க மாமா. கோபத்தில் தொடங்கி கெஞ்சலாக அவள் சொல்லியும் இறங்கி நின்றவனை கண்டு பெருமூச்சு விட்டு, பிளீஸ் எனக்காக இந்த ஒரு உதவியாவும் மட்டும் செய்யுங்களே மாமா, பிளீஸ். தொடர்ந்து அவள் கெஞ்சவே பணிக்காக மனம் இறங்கியவன், நாளா அவளை உள்ள கூப்பிட முடியாது பணி, வேணா நீ போய் கூப்பிடு, எனக்கு அவ முகத்தை பாக்கணும்னு நினைச்சா கூட பத்திக்கிட்டு வருது. வெறுப்பாக அவன் சொல்ல, காலையில இருந்து பிடிவாதமா உள்ள வராம நிக்கிறவ எப்படி மாமா நான் கூப்பிட்டது உடனே உள்ள வருவான்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ பிடிவாதமா வர மறுத்தா தொல்லை ஒளிஞ்சுதுன்னு உன் வேலையை பார்ப்பனி என்று மீண்டும் உள்ளே செல்ல போக, மாமா பிளீஸ். அவள் மீண்டும் மீண்டும் கெஞ்சவும் பெரிதாக சலித்துக் கொண்டு கதவை திறந்து குடை பிடித்துக் கொண்டே வெளியே வந்தான் ராம். அத்தியாயம் 10. கொடை பிடித்துக்கொண்டு வேண்டா வெறுப்பாக வெளியே வந்த ராம் நடுங்கும் கோழி குஞ்சாக முழுதாக மழையில் நனைந்தபடி வெடவெடன் நடுங்கிக் கொண்டிருக்கும் நேத்ராவை கண்டு நியாயமாக பார்த்தால் பரிதாபம்தான் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவள் செய்த செயல்களை எல்லாம் நினைக்கும் போது ராம் இருக்கும் மனநிலையில் சிறிதும் அவள் மீது பாவம் பார்க்க தோன்றவே இல்லை. மாறாக அவளின் விடாப்பிடியான பிடிவாதத்திற்கு இதெல்லாம் தேவைதான் என எண்ணிக்கொண்டிருக்க, அவன் நிச்சயம் வருவான் என உறுதியாக எதிர்பார்த்திருந்த நேத்ராவின் இதழில் அந்நிலையிலும் வெற்றி புன்னகை மிளர்ந்தது. அப்படி வரும் வழிக்கு இதுவே என் வீட்டுல உட்கார்ந்து உன்னை என் பக்கம் வர வைக்க திட்டம் போட்டிருந்தா அது பாட்டுக்கு கடைசி வரை போட்டுட்டே இருக்க வேண்டியதான். நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும். ஆனா பிளான் போட்டு உன்னை தேடி உன் இடத்துக்கே வந்தேன். உன்னை என் வழிக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். இருந்தாலும் இந்த நேத்ரா நினைச்சத சாதிக்காம போய மாட்டா. அது எவ்வளவு பெரிய ரிஸ்கான வேலையா இருந்தாலும் சரி, அதுல என் உயிரே போனாலும் நினைச்சதை முடிச்சுட்டு தான் மொத்ததெல்லாம். அவள் மனதில் தீர்மானமாக நினைத்து கொண்டு அவனை பார்த்தாள். அவள் தன்னையே பார்க்கும் பார்வையில் எரிச்சலாகி, நீ இப்படி கால் கடுக்க நின்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணி என் வீட்டு ஆளுங்களை வேணா உன் மேல பாப்பட வைக்கலாம். ஆனா நீ என்ன டிராமா போட்டாலும் இங்க ஒண்ணும் வேலைக்காகாது. தன் மார்பை தட்டி காட்டியவன், போவுள்ள என்றான் கடுப்பாக. அவன் அப்படி சொன்னதும் நிர்மலமான முகத்தோடு அவனையே பதில் பேசக்கூட முடியாத நிலையில் வெறித்து நின்றவளை கண்டு மேலும் எரிச்சலாக அவ்விடம் விட்டு நகரப் போக, அவனை போக விடாமல் அவன் பின்னோடு மற்றொரு குடையை பிடித்துக்கொண்டு ஓடி வந்த பணி, மாமா பிளீஸ் என இறைஞ்சியதும் அவளை முறைத்துவிட்டு ஆழ்ந்த மூச்செடுத்து, ஏய் உள்ள போன்னு சொன்னது காதல விழுந்ததா இல்லையா? அவன் கத்தவும் அதற்கு மேலும் நிற்க தெம்பில்லாமல் மெலிந்த தேகம் ஆட்டம் கண்டு கால்கள் வீங்கிய நிலையில் இடுப்புக்கு கீழே அசைக்க கூட முடியாமல் கண்கள் சொருக கீழே சரிய போனவளை பதட்டமாக ஓடிச் சென்று குடையை கழுத்தில் சாய்த்துக் கொண்டு தள்ளாடியபடி தாங்கி பிடித்த பணி, ஹே ஹே கண்ணு துற நேத்ரா. அவள் கண்ணம் தட்ட அவள் கண்களை திறக்க முடியாமல் சிரமப்படுவதைக் கண்டு, மாமா நேத்ரா அவள முடியல, மயங்கிட்ட வந்து தூக்குங்க மாமா. அவள் கழுத்தில் சாய்த்து வைத்திருந்த குடையும் தவறவிட்டு அவளும் மழையில் நனைந்து கொண்டு கத்தவோ, ஹே பனி நீ எதுக்கு மழையில் நனைகிற என்ற கோபத்தில் பற்களை கடித்தவன் தன்னையும் அறியாமல் தாவி ஓடி தன் குடையை பனி கையில் திணித்து நேத்ராவை கையில் ஏந்தியிருந்தான். வர்மனும் பத்மாவும் தங்கள் மீது மழைத்துளி படாதவாறு பாதுகாப்பாக கதவோரம் நின்று இங்கு நடக்கும் கூத்தையெல்லாம் கண்டு தம்ஸ் அப் கொடுத்து ஹைஃபை அடித்துக் கொண்டு பார்த்தவர்கள் நேத்ரா மேல் அதிகரித்த கோபத்தோடு வேக வேகமாக வீட்டிற்கு அவளை தூக்கி வருவதை பார்த்து, வர வரா நம்மள இங்க பார்த்தா இன்னும் வெறியாய் கத்துவான், வா வர்மா உள்ள போலாம். பத்மா சொல்ல வர்மனுக்கும் அதுதான் தோன்றியது. பின்னே நைசாக நேத்ராவை அவன் கையில் போட்டுவிட்டு உள்ளே ஓடிவிட்டால் என்ன செய்வது? வர்மன் மனதில் வேறேதோ திட்டம் வகித்து பத்மாவிடம் சரி என்று இருவரும் பணியை மட்டும் அவனிடம் கோர்த்துவிட்டு அவரவர் அறைக்கு சென்று பதுங்கிக் கொண்டனர். ராமு மொத்தமாக நனைந்த நிலையில் ஈரம் சொட்ட சொட்ட உள்ளே தூக்கி வந்தவன் அவளை ஹாலில் உள்ள சோஃபாவில் படுக்க வைக்கப் போக, அவன் பின்னால் நேத்ராவின் பெட்டிகளை தூக்கிக் கொண்டு ஓடி வந்த பணி, மாமா அவளை உங்க ரூம் தூக்கிட்டு போங்க, ரொம்ப நேரம் மழையில எழுந்திருக்கா, டிரெஸ் மாத்தணும். அவள் அவசரமாக கூறியதை கேட்டு கோபம் எல்லையை கடந்தது அவனுக்கு. நானும் என் தீஷாவும் ஒன்னா இருந்த அறையில இவளா என்று நினைக்கும் போதே அத்தனை வெறுப்பாக இருந்தது. பணி ரொம்ப ஓவரா போற, என் ரூம்குள்ள அவளை தூக்கிட்டு போக முடியாது. இங்கதான் நிறைய ரூம் காலியா இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு ரூம்ல இருக்கட்டும். ஆனா ஏன் ரூம்குள்ள இவ்வளவு விட முடியாது.
தீர்க்கமாக அவன் சொல்லவும் முகம் சுருங்கி போனது பணிக்கு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு ரூம நான் சுத்தம் செஞ்சு வச்சிருப்பேன். இப்ப என்ன பண்றது? அவள் யோசனையாக நிற்க ராம் மீண்டும் அவளை சோஃபாவில் படுக்க வைக்க முனைய, சரி மாமா, நான் இப்படியே இங்கேயே அவளுக்கு துணி மாத்தி விடுறேன், நீங்க உள்ள போய்க்கோங்க என்றதும் அப்போதும் மனம் இறங்காமல், ஏதாவது செய், இதுக்கு மேலே என்னால இவளை சகிச்சுக்க முடியாது என நினைத்து நேத்ராவை சோஃபாவில் கிடத்திவிட்டு அவன் நிமிரவும் அவள் கழுத்தில் இருந்த பொன் தாலி அவன் கழுத்து சங்கிலியோடு நன்றாக பின் கொண்டது. மேலும் மேலும் பிரஷர் கூடி தலை வெடித்து ச்சே என சலிப்பாக அவள் தாலியை பிரிக்க முனைய அதை தொட்டவனுக்கு தேஷாவின் நினைவில் கண்கள் படிந்தது. காலத்துக்கும் அவளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எத்தனை ஆசையாக அவள் மேல் உள்ள மொத்த காதலையும் தேக்கி அவள் கழுத்தில் சூடிய தாலி இது. அவளும் கண்ணில் நீர் பொங்க அவன் மீது குறையா காதலோடு அவனை பார்த்து கொண்டே அந்த தாலியை அவள் கழுத்தில் இன்பமாக பெற்றுக் கொண்டாளே. மேலும் இருவரும் எப்போதும் கூடலில் கலக்கும் போதும் இதே போல்தான் தேஷாவின் தாலியும் அவன் கழுத்து சங்கிலியும் ஒரு பக்கம் சிக்கிக்கொண்டு இருவரையும் பிரிய விடாமல் கவிக்கொள்ளும். அதையெல்லாம் நினைத்து பார்த்தபடி அந்த தாலியை கையில் தாங்கி நின்றவன் கண்ணில் மயங்கி இருக்கும் நேத்ராவின் முகத்தை கண்டு சே என்ற அருவருப்போடு பழைய நினைவிலிருந்து மீண்டு அவன் சங்கிலியோடு சிக்கி உறவாடும் அந்த தாலியை மட்டும் பிரிக்க மனமில்லாமல் பிரித்து கொண்டிருக்க வெளியே பலமாக காதை பிளக்கும் இடிகள் இடித்து மின்னல் மின்னி மின்சாரம் எல்லாம் விட்டு விட்டு வரவே அந்த சத்தத்தில் பயந்து பனி இரு காதுகளை மூடி கண்களையும் மூடிக்கொள்ள ராமு பெரிதாக சலித்து, இது வேறையா என நினைத்து, எல்லாம் இவளால வந்துருச்சு, எங்கிருந்தோ வந்து என் உயிரை வாங்குது சனிய. மயங்கி இருக்கும் நேத்ராவை மனதில் வருத்தபடியே கோபமாக அவள் முகத்தை பார்க்க போக சட்டென மின்சாரம் நின்றது. பனி பயத்தில் மூடிய கண்களை திறவாமல் இருக்கவே கரண்ட் நின்றது தெரியாமல் போக வெளியே பலத்த காற்று வீசி படபடவென இடியுடன் கூடிய மின்னல் கடும் ஒளி வீசி நிமிட கணக்கில் நீண்டு பிளக்கும் பெரிய பெரிய மின்னலாக மின்னி மறையும் வெள்ளி போன்ற வெளிச்சம் சாளரம் வழியே புகுந்ததில் நேத்ராவின் முகத்தை எதிர்ச்சியாக கண்டவன் உள்ளம் படபடவென அதி வேகத்தில் அடித்துக் கொண்டது. அவன் முதலோ தன்னிச்சையாக தீஷா என்று முணுமுணுத்தவன் உடல் மொத்தமும் வியர்வையில் நனைந்து இதயம் வெளியே குதித்துவிடும் வேகத்தில் தாறுமாறாக துடித்துக் கொண்டிருந்தவன் காதில் ராம் என்ற அழுகையோடு ஒலித்த கதறல் சத்தத்தில் இதயம் வெடித்து சிதறும் அளவுக்கு அந்த குரலின் ஓசை அவனை திக்பிரமை பிடித்தவனைப் போல் ஆக்கியது. எங்க இருக்கு தீஷா? அவன் சத்தமாக கத்தியது எல்லாம் அவன் மனதுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கும். ஆனால் அது சரியாக தீஷா காதில் கேட்டுவிட்டது போலும். நான் இங்கதான் இருக்கேன் ராம், சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க என்ற அலறல் சத்தம் அவன் காதை பிளந்து மூளையை அதிர்வுறு செய்ய, ஐயோ தீஷா, இத்தனை நாளா உன்னதாண்டி தேடி இருக்க, எங்கடி இருக்க? என் கண்ணுக்கு தெரியலையே. அவன் முடியை பீத்துக் கொண்டு கத்தி கதற, இங்க ரொம்ப பயமா இருக்கு ராம், இனி உங்களுக்கு தெரிஞ்ச என்னால இருக்க முடியாது, சீக்கிரம் என்னோட வந்துருங்க. அவள் அழுகை குரல் மிக நெருக்கத்தில் அவன் காதில் ஒலிக்க, நானும் நீ இல்லாம தவச்சு போய் கிடக்க தீஷோ, எங்கடி இருக்க? என் கண்ணு முன்னாடி வாடி பிளீஸ் டி. இருவர் மட்டும் தனியாக ஏதோ இருட்டில் சிக்கிக் கொண்டு தவிக்கும் குழந்தைகள் போல இருமணம் கலவிய மாயமான இருளுலகில் சிக்கி தங்களின் காதலின் தவிப்பை உணர்த்த முனைய நேத்ராவின் சோர்வான அசைவில் சட்டென மின்னல் ஒளி மறைந்து மின்சாரம் வந்து நன்றாக வெளிச்சம் பரவிய பிறகு மீண்டும் ஒரு பலத்த இடி சத்தத்தில் தீஷாவின் குரல் கேட்காமல் போகவே படபடப்பு குறையாமல் தீஷா தீஷா என்று காட்டு கத்து கத்தும் சத்தத்தில் பணி மட்டும் இல்லை, வர்மன், பத்மா என்று அனைவரும் அவனை ராம் என உலுக்கியதில் தன்னிலை அடைந்தவன், மா வர்மா எங்கே தீஷா என்ற பதட்டம் குறையாமல் வினவியவனை கண்டு குழப்பமாக பார்த்த மொத்த பேரும், ராம் என்னடா உளற, தீஷா எப்படி வருவா? வர்மன் திடமான குரலில் உரைக்க, ராம் உனக்கு என்னாச்சுப்பா, ஏன் திடீர்னு இப்படி கத்துற? பத்மாவும் கவலையாக கேட்க பணியும் என்னாச்சு மாமா என்றாள் வருத்தமாக. அப்போதும் சுற்றி சுற்றி முற்றி கண்களை சுழல விட்டபடி தீஷா தீஷா என்றே அவன் உதடுகள் அசைந்து கொண்டிருக்க அங்கு நிற்கும் யாரையும் கருத்தில் கொள்ளாமல் சிக்கிக் கொண்ட கழுத்து சங்கிலியில் இருந்த பொன் தாலியை பிரித்தெடுக்காமல் சோஃபாவில் படுத்திருந்த நேத்ராவை கையில் ஏந்தி கொண்டு பைத்தியம் பிடித்தவன் போல அவன் அறைக்கு சென்றவனை ஒன்றும் புரியாமல் மொத்த பேரும் பார்த்து நிற்க நிலைமை உணர்ந்து அவன் பின்னே ஓடினாள் பணி.